சாந்தி. 3/10/24 பாபா சொல்றாங்க, மீட்டே बच्चे रावण का कायदा है आसुरी मत झूठ बोलना, बाप का कायदा है श्रीमत सच बोलना. இனிமையான குழந்தைகளே, ராவணனுடைய சட்டம் அசுர பாதை பொய் பேசுவது. ராவணனுடைய சட்டம் அசுர பாதை பொய் பேசுவது. தந்தையினுடைய சட்டம் ஸ்ரீமத் உண்மை பேசுவது. தந்தையினுடைய சட்டம் ஸ்ரீமத் उन्मई पेशुवद. प्रसन्न, किन बातों का विचार कर बच्चों को आश्चर्य காண चाहिए. கேள்வி, எந்த விஷயங்களை சிந்தனை செய்து குழந்தைகள் ஆச்சரியம் அடைய வேண்டும்? எந்த விஷயங்களை சிந்தனை செய்து குழந்தைகள் ஆச்சரியம் அடைய வேண்டும்? कैसा यह बेहद का वंडरफुल नाटक है जो फीचर्स जो एक्ट सेकंड बाय सेकंड पास हुआ वह फिर हूबहू रिपीट होगा. எப்படி இந்த எல்லைக்கப்பாற்பட்ட அதிசயமான நாடகம் இருக்கின்றது? எப்படி இந்த எல்லைக்கப்பாற்பட்ட அதிசயமான நாடகம் இருக்கின்றது? எந்த காட்சி, எந்த செயல் நடைபெறுகின்றதோ, நொடிக்கு நொடி எது நடந்து முடிகின்றதோ அது அப்படியே திரும்ப நிகழும். எந்த ஒரு காட்சி, எந்த ஒரு செயல் நொடிக்கு நொடி நடந்து முடிந்து விடுகிறதோ அது மீண்டும் அப்படியே திரும்ப நடக்கும். கித்தனா வண்டர் ஹே, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஜோ ஏக் கா ஃபீச்சர் ந மிலே தூஸ்ரே சே, ஒருவருடைய தோற்றம் இன்னொருவருடையது போல இருக்காது. ஒருத்தருடைய தோற்றம் இன்னொருத்தருடைய தோற்றம் போல இருக்காது. ஒருவர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட், कैसे बेहद का बाप आकर सारे विश्व की सदगति करते हैं पढ़ाते हैं यह भी वंडर है. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எப்படி வந்து முழு உலகத்திற்கும் சத்கதி செய்கின்றார், சத்கதி அளிக்கின்றார், கற்றுத் தருகின்றார். இதுவும் கூட ஆச்சரியகரமானது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எப்படி வந்து முழு உலகத்திற்கும் சத்கதி அளிக்கின்றார், பாடம் கற்றுத் தருகின்றார். இதுவும் கூட ஆச்சரியமானது. டிராமா ஆச்சரியம், பாபா வந்து சத்கதி கொடுப்பதும் கற்றுக் கொடுப்பதும் ஆச்சரியகரமானது. ஓம் சாந்தி. रूहानी बाप शिव बैठकर अपने रूहानी बच्चों सालिग्रामों को समझा रहे हैं. ஆன்மீக தந்தை சிவன் அமர்ந்து தனது ஆன்மீக குழந்தைகளான சாலிகிராமங்களோடு உரையாடுகின்றார், புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைத்து கொண்டிருக்கிறார்? சாலிகிராமம்னா பாபா இப்ப நம்மை நிராகார ரூபத்துல பார்க்கிறார், ஜோதி புள்ளியா பார்க்கிறார். ஆன்மீக தந்தை சிவன் அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளான சாலிகிராமங்களுக்கு புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைத்து கொண்டிருக்கிறார்? இந்த சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை புரிய வைக்கின்றார். முதல்ல எப்படி இருந்துச்சு, நடுவுல என்ன ஆச்சு இந்த சிருஷ்டிக்கு, கடைசியில என்ன நடக்க போகுது, இந்த ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இதை புரிய வைப்பவர்
ஒரே ஒரு தந்தை தான். மற்ற ஆத்மாக்கள் சாலிகிராமங்கள் ஒவ்வொருவருமே அவரவர்களுக்கு என சரீரத்தை பெற்றிருக்கின்றார்கள். சரீரத்திற்கான பெயரும் இருக்கிறது. மற்றபடி ஒரே ஒரு பரம ஆத்மாவுக்குத்தான் சரீரம் கிடையாது. அவருக்கான பெயரும் சரீரத்துக்கான பெயர் இல்லை. ஆத்மா பரமாத்மாவுக்கான பெயர் சிவ். நமக்கு எல்லாருக்கும் பெயர் சரீரத்தால கிடைச்சிருக்குது. சரீரம் போயிடுச்சுன்னா இந்த பெயரும் போயிடும். ஆனா பரமாத்மாவுக்கான பெயர் என்ன? சிவன். அவருக்கு சரீரம் கிடையாது. உனுக்கோஹி அவரைத்தான் பதீத்த பாவன் பரமாத்மா என்று கூறப்படுகிறது. அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த முழு உலகத்தின் ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நடிப்பதற்காக எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. விஷ்ணுவுக்கு 2 ரூபம். விஷ்ணுவினுடைய ரூபம் 2. அதாவது லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம்தான் யாரு? விஷ்ணு. சங்கருக்கோ எந்த பார்ட்டும் கிடையாது. விஷ்ணுன்னா லட்சுமி நாராயணன், அவங்களுக்கு பார்ட்டி இருக்குது. பாபா இன்னைக்கு சொல்றார், சங்கரருக்கு எந்த கதாபாத்திரமும் கிடையாது. இது எல்லாவற்றையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சங்கர்னா விநாசம், சங்கர்னா விநாசம் தான் நாம நினைக்கிறோம், சொல்றோம். பக்தியில அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் தனியாலாம் இங்க என்ன பண்றது இல்லை, இருக்கிறது கிடையாது. அதுக்காக சொல்றார் பாபா. தானாவே புதுசு வரும்போது இப்ப இருட்டை அழிக்கிறதுக்குன்னு ஒரு வேலை தனியாலாம் நடக்கிறது இல்லை. லைட்டை போட்டா இருட்டு தன்னாலேயே போயிட போகுது, அவ்வளவுதான். பாபா கூட சொல்றாங்க, சங்கரருக்கு என்று வார்த்தை இல்லை. இந்த எல்லா விஷயத்தையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா எப்பொழுது வருகிறார்? புதிய சிருஷ்டியினுடைய ஸ்தாபனையும் பழைய சிருஷ்டியினுடைய விநாசமும் நிகழும் காலகட்டத்தில் வருகின்றார். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, புதிய உலகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். அது இப்பொழுது ஸ்தாபனை ஆகுகிறது. இதை பரமபிதா பரமாத்மாவை தவிர்த்து வேறு யாரும் செய்யவே முடியாது. அவர் ஒருவர்தான் பரம ஆத்மா. அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம். அவருக்கு பெயர் சிவன். அவருக்கான பெயர் சரீரத்திற்கானது கிடையாது. மற்ற எல்லாருக்குமே சரீரத்துக்கான பெயர் தான் கொடுக்கப்படுகிறது. இதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. முக்கிய ஜோகே வகுத்தோ சப் ஆகேகே. முக்கியமானவர்கள் யாரோ அவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். நாடகத்தினுடைய சக்கரம் சுழன்று இப்பொழுது கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டது. கடைசியில் தந்தைதான் வேண்டும். எத்தனையோ பேர் இருந்தாங்க நமக்கு, அதெல்லாம் தேவைதான். ஆனா இப்ப லாஸ்ட் சீன் வந்துடுச்சு. லாஸ்ட் சீன்ல யார் மட்டும்தான் வேணும்? இங்க ஒரே ஒரு பாபா மட்டும்தான் வேணும். அவர் இப்போ வந்திருக்கிறார். டிராமாவினுடைய சக்கரத்தை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா வந்திருக்கிறார். வந்திருக்கிறதுனாலதான் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. சிவ ஜெயந்தி கூட இந்த நேரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. அதாவது உலகம் மாற வேண்டிய நேரம் இது. கோரமான இருளிலிருந்து மிக பிரகாசத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது துக்க தாமத்திலிருந்து சுகதாமம் ஏற்பட வேண்டும். பாபா எப்ப வராங்க? துக்கம் முடிந்து சுகம் உருவாக வேண்டிய நேரத்துல பாபா வந்திருக்கிறார். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, பரம்பிதா பரமாத்மா சிவன் ஒரே ஒரு முறைதான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகின்றார். பழைய உலகத்தின் விநாசம் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார். முதலில் புது உலக ஸ்தாபனை, பிறகு பழைய உலக விநாசமும் நிகழ்கிறது. முதல்ல ஸ்தாபனை தான், பிறகுதான் விநாசம். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் படித்து புத்திசாலி ஆக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். புது உலகம்னா என்ன? சொர்க்கம்னா என்ன? இப்போ நாம படித்து புத்திசாலி ஆகணும்.
மேலும் தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் என்னது? படிக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். இதுக்கு பேர் தான் ஸ்தாபனை. இதுக்கு பேர் தான் என்னது? சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன? சொர்க்கம் சொர்க்கம்னா என்ன? தெய்வீக குணத்தோட இருந்து அதுக்கு பேர் என்னது? சொர்க்கம். அதுக்கு நம்ம படிக்கணும். அறிவு இல்லைன்னா எந்த தெய்வீக குணமும் வராது. தெய்வீக குணம்ங்கிறது எப்படித்தான் வரும்? அறிவு மூலமாக தான் வரும். அந்த அறிவை யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்? எப்படி என்னால் பொறுத்து போக முடியும்? என்னால் எப்படி சகிச்சு போக முடியும்னா சிம்பிள். அவங்களுக்கு என்ன இல்லை? ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த அறிவு இல்லை. அவங்க கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, அழுவாங்க, துக்கப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எது வரைக்கும்? ஆத்மா, பரமாத்மா, டிராமா புரியாத வரைக்கும். அவங்கள பார்த்து நமக்கு ஒரு கோபமும் கிடையாது, வருத்தம் தான். இன்னும் அவங்களுக்கு ஞானம் புரியல. அவங்களுக்கும் ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அவங்களும் தெய்வீக குணவான இருப்பாங்க. அவங்களும் எதை ஸ்தாபனை செஞ்சிருவாங்க? சொர்க்கத்தை. சொர்க்கம் அப்படிங்கிறது தெய்வீக குணம். தெய்வீக குணம்ங்கிறது படிப்பினால் ஏற்படுவது. ஞானமே இல்லாதவங்க நிறைய பேர் நல்ல குணவானா இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க அது எல்லாமே டெம்பரரி தான். ஏதோ ஒரு சீன்ல ஏமாந்துருவாங்க. ஆத்மா, பரமாத்மா, டிராமா புரியாம ஒருத்தவங்க பொறுமையா இருக்காங்க, கருணையா இருக்காங்க, இரக்கமா இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட். ஒரு சீன்ல அழுதுருவாங்க, ஒரு சீன்ல டென்ஷன் ஆயிடுவாங்க, ஒரு சீன்ல கோவப்பட்டுருவாங்க. அது மரணப்படுக்கையில அது அவங்களுடைய சுய குணம் வெளிப்பட்டுடும். பாபா சொல்றார், அடிப்படை ஞானம் இல்லாம தெய்வீக குணங்கள் தாரணை ஆகாது. இதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அசுர குணங்களை நாம் இப்பொழுது புரட்டி போட வேண்டும். அசுர குணங்களை இப்பொழுது நாம் புரட்டி, மல்யுத்தம் பார்த்திருக்கீங்களா? திருப்பி போட்டுருவாங்க. பாபா சொல்றார், அசுர குணங்களை புரட்டி போட வேண்டும். தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்களுக்கான சார்ட் காண்பிக்க வேண்டும். சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. திருந்துறது யார் தான் திருந்துவாங்க? யார் திருந்துவாங்க? சார்ட் எழுதுறவங்க மட்டும்தான் திருந்துவாங்க. இல்லை நான் ஒழுங்காத்தான் இருக்கேன்னு சீக்கிரம் ஃபினிஷ். நம்முடைய தெய்வீக குணம் பற்றி என்ன இருக்கணும்? கடைசியா நான் எதுக்கு கோவப்பட்டேன், ஏன் கோவப்பட்டேன், எதுக்கு டென்ஷன் ஆனேன், எதுக்கு அழுதேன், அந்த டேட்டு தெரியுமா உங்களுக்கு? போன மாசம் எத்தனை முறை கோவப்பட்டீங்க, அழுதீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்து பிரயோஜனம் இல்லை, நோட்ல எழுதணும். 3 விஷயம் சார்ட் அழகா எழுதுறாங்க. சன்ஸ்காரம், மனசு, புத்தி. டேட்டு 4 காலம் இருக்கணும். டேட் எழுதுங்க. டெய்லி டேட்ல எழுதணும். இன்னைக்கு எந்த சன்ஸ்காரம் என்னை ஏமாத்துச்சு? கோபமா, கவலையா, டென்ஷனா, பயமா, பற்றா, அகங்காரமா, காமமா? சன்ஸ்காரம். 2வது, இந்த சன்ஸ்காரம் சரிதான்னு என்ன சொல்லிட்டு இருக்கும்? மனசு சொல்லும். சாக்குப்போக்கு. மனசுங்கிறது என்னது? மனசுங்கிறது என்னது? சாக்குப்போக்கு. இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்களா, இவங்கெல்லாம் இப்படி செஞ்சாங்களா, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? கோவம் வந்துடுச்சு, டென்ஷன் ஆயிட்டேன், பயந்துட்டேன், அழுதுட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், சண்டை போட்டுட்டேன். இது மனசு. அப்புறம் புத்தி இன்னொன்னு சொல்லும். ஆனாலும் பாபா அப்படி சொல்லலையே. ஆனாலும் பாபா நான் இப்படி நடந்துகிட்டதுனால இனி என்ன விளையும், யாருக்கு என்ன நடந்துச்சு? இப்போ நான் இது சார்ட்டில் எழுதணும். வரவு செலவுங்கிறது ஒழுங்கா குறிப்பு எழுதுறவங்க தான் ஒழுங்கான வாழ்க்கை நடத்துவாங்க. வந்துச்சு செலவு பண்ணேன்னா கடைசியில் கடன் மட்டும்தான் மிஞ்சும். பாபா கூட சொல்றாங்க, இந்த அப்பப்போ ஏமாந்து போறவங்கலாம் யாரு? அப்பப்போ ஏமாந்துன்னா திடீர்னு டென்ஷன் ஆகிடுறது, திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு சண்டை போட்டுறது, ஏதோ ஒரு விகாரத்துக்கு வசமாகிறது. இந்த விகாரத்துக்கு வசமாகறவங்க யாரு? அவங்களுக்கு ரெகுலர் என்ன கிடையாது? சார்ட்டு கிடையாது. ஒரு ஸ்ரீமத்தை மீறினாங்க, அதுக்குண்டான தண்டனையை எங்க போய் அனுபவிக்கணும்? அங்கேயே அனுபவிக்கணும். சங்கமயுகத்துல நாம எப்பெல்லாம் ஸ்ரீமத்தை மீறுறோமோ அப்பப்பெல்லாம் நம்முடைய உள்ளமே நம்மளை என்ன பண்ணும்?
டார்ச்சர் பண்ணும். பாபா சொல்றாங்க, आसुरी गुणों देवी गुणों का वर्णन चार्ट में दिखाना होता है. अपने को देखना है, हम किसको तंग तो नहीं करते. தன்னை பார்க்க வேண்டும், நான் யாரையும் சிரமப்படுத்தவில்லையா. झूठ तो बोलते नहीं, நான் பொய் சொல்லவில்லையா. ஸ்ரீமத் के खिलाफ तो नहीं चलते हैं, ஸ்ரீமத்திற்கு புறம்பாய் நடக்கவில்லையா. பொய் பேசுதல், யாருக்கும் துக்கம் கொடுத்தல், சிரமப்படுத்துதல், இவையெல்லாம் ராவணனுடைய சட்டம். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? பொய் சொல்லணும், யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணணும், துக்கப்படுத்தணும். இதெல்லாம் யாருடைய சட்டம்? ராவணனுடைய சட்டம். ஆனால் ராமனுடைய சட்டமோ தனி. ஸ்ரீமத் மற்றும் அசுர பாதை இரண்டுக்குமே புகழ் இருக்கிறது. அரை கல்பம் அசுர பாதை நடைபெறுகிறது. இதன் மூலம் மனிதர்கள் அசுரனாக, துக்கியாக, நோயாளியாக ஆகிவிடுகிறார்கள். 5 விகாரம் பிரவேசம் ஆகிவிடுகிறது. தந்தை வந்து ஸ்ரீமத் தருகின்றார். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஸ்ரீமத் மூலமாக, ஸ்ரீமத் மூலமா என்ன கிடைக்குது? ஸ்ரீமத் ஸ்ரீமத்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. ஸ்ரீமத் மூலமா என்ன கிடைக்குது? ஸ்ரீமத்னா என்ன தெரியுமா? ஸ்ரீமத்னா என்ன? ஸ்ரீமத்னா என்ன? மனசுக்கான ஸ்ரீமத் இருக்குது, உடலுக்கான ஸ்ரீமத் இருக்குது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், வாணி கேட்கறது, யோகா பண்றது, டிராஃபிக் கண்ட்ரோல், இதெல்லாம் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது, ஸ்ரீமத். அதே போல மனசுக்கான பாபாவுடைய சட்டமும் இருக்குது, உடலுக்கான சட்டம் இருக்குது, ரெகுலர் இருக்குது. மனசுக்கு நமக்கு தெரியும் ஸ்ரீமத். ஸ்ரீமத்னா பாபா சொல்லக்கூடிய அறிவுரை. பொதுவா அது ரொட்டீன், ரெகுலருக்கு தினச்சரியம்னு இருக்குது, மனச்சரியம்னு ஒன்று இருக்குது. 2 வார்த்தையா பிரிச்சு சொல்றாங்க பெரியவங்க. தினச்சரியம்னா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு யோகா பண்ணணும், யோகா முடிச்ச உடனே என்ன செய்யணும், அதெல்லாம் என்ன இருக்குது? ஸ்ரீமத் இருக்குது. ஸ்ரீமத் இருக்குது. அமிர்தால யோகா பண்ணிட்டு தூங்கலாமா கூடாதான்னு ஒரு ஸ்ரீமத்து இருக்குது. எத்தனை மணிக்கு கிளாஸ்ல வந்து உட்காரணும்னு ஒரு ஸ்ரீமத்து இருக்குது. எத்தனை மணிக்கு கிளாஸ்ல வந்து உட்காரணும்? கரெக்டா நீங்க வாரீங்க சொல்றீங்க, மற்றவங்களாம் என்ன சொல்றது? ஸ்ரீமத். அதுக்கெல்லாம் பேர் என்னது? யாரோ ஒருத்தவங்களுக்காக இல்லை. பிரதர் சொன்னார், சிஸ்டர் சொன்னார், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. யார் சொல்றார்? வாணி எப்பந்தான் புரியும்? வாணி எப்பந்தான் புரியும்? யோகா பண்ணிட்டு வாணி கேட்டாதான் புரியும். இல்லைன்னா சும்மா எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிருக்காரு. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிருக்காரு. திருவையாறுல வந்து 10,000 பேர் 5,000 பேர் வந்து என்ன பாடுவாங்க? கீர்த்தனை பாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லிடுவாங்க எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு. உங்க வீட்லயும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? எல்லாரும் முரளி கிளாஸுக்கு போறாங்க, பாபாக்கு வீட்டுக்கு போறாங்க சொல்லிக்கலாம் பேருக்கு. ஆனா பிரயோஜனம் இல்லைன்றார் பாபா. எது வரைக்கும்? யோகா பண்ணாம வாணி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாபா சொல்றாங்க இது எல்லாமே ஸ்ரீமத். அமிர்தவேலை எந்திரிக்கிறது, அப்புறம் அமிர்தவேலைக்கு அப்புறம் தூங்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யோகா பண்றது, அதுக்கப்புறம் வாணி கேட்கறது, அதுக்கப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல், அப்புறம் பிரம்மபோஜன், அப்புறம் கர்ம யோகாவில் எப்படி இருக்கணும், எல்லாமே ஸ்ரீமத் இருக்குது. இது தினச்சரியம், ரொட்டீன். அப்புறம் மனச்சரியம். மனசுக்கு ஏதாவது சுமான ஸ்திதி, சம்பந்தம், இதெல்லாம் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். சொமான். இன்னைக்கு நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு ஸ்ரீமத்திலையும் ஓட்ட, மனச்சரியத்திலையும், தினச்சரியம் மனச்சரியம் ரெண்டுலையும் ஓட்ட விட்டாதான் டிஸ்டர்ப் ஆக முடியும், அல்லது டிஸ்டர்ப் பண்ண முடியும். நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னா இன்னைக்கு ஸ்ரீமத்தை எண்ணத்துல ஓட்ட விட்டேன்னு பார்த்தா அதுக்கு பேர் கரெக்டான சார்ட். அதுதான் புத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இவங்களாலதான் அவங்களாலதான் சொன்னோம்னா அதுக்கு பேர் அசுரமத். மற்றவங்களால நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு பேர் என்ன வழி? அசுர பாதை. அதெல்லாம் இல்லை. நான் ஏதோ ஒரு ஸ்ரீமத்தை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஏதோ தினச்சரியம் மனச்சரியத்தை மிஸ் பண்ணிட்டேன். தினச்சரியம்னா எத்தனை மணிக்கு என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு பேரு தினச்சரியம். மனச்சரியம்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன சம்பந்தம் வைக்கணும், என்னென்ன சுமானம் வைக்கணும், என்ன ஸ்திதி வைக்கணும், எந்த பாயிண்டை ஞாபகப்படுத்தும், இது மனச்சரியம். அப்போ இதுல எதுலையோ ஓட்டை விட்டுட்டேன் போல் இருக்குதுன்னு நோட்டை எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா நாம எதுபடி நடந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம்? ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறோம்.
இல்ல வேற எதையோ யாரையோ. பாபா சொல்றாங்க அசுர பாதைக்கும் புகழ் இருக்கிறது, ஸ்ரீமத்திற்கும் புகழ் இருக்கிறது. அரைக்கல்பம் அசுர பாதையில் தான் நடந்தோம், அதனால் மனிதர்கள் துக்கியாக நோயாளியாக ஆகிவிட்டார்கள். 5 விகாரம் பிரவேசமானது. தந்தை வந்து ஸ்ரீமத் தருகின்றார். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஸ்ரீமத் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்ரீமத் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? என்னத்தை கண்டோம்? சரி, பாபா வீட்டுக்கு வந்ததுல என்ன லாபம் நினைக்கிறீங்க? ஏதாவது லாபம் இருக்குதா? சொர்க்கம்லாம் நாளைக்கு, சொர்க்கம்லாம் நாளைக்கு. இன்னைக்கு என்னது? இப்ப என்னது? பாபா சிம்பிளா சொல்றார், ஸ்ரீமத் சே ஹம்கோ தெய்வீ குண் மில்தே ஹே. நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறவரா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸ்ரீமத் மூலமாக நமக்கு தெய்வீக குணங்கள் கிடைக்கின்றது. சொர்க்கம்னா என்னது? சொர்க்கம்னா என்னது? தெய்வீக குணம். நீங்க தெய்வீக குணத்தோட இருந்தா அது சங்கமிகத்தினுடைய ஜீவன் முக்தி. தெய்வீக குணத்தோட இருந்தா அதுக்கு பேர் என்னது? சங்கமிகத்தினுடைய ஜீவன் முக்தி. எதை விட பெருசு? சத்தியுகத்தினுடைய ஜீவன் முக்தியை விட பெருசு. பாபா சொல்ற, நீங்க கரெக்டா ஸ்ரீமத் படி நடக்கிறவரா இருந்தா நீங்க கரெக்டா நீங்க தெய்வீக குணத்தை அனுபவம் பண்ணுவீங்க. அசுரி ஆசுரி குணங்கோ பதல்னாகே, அசுர குணங்களை மாற்ற வேண்டும். இது சார்ட் எழுதினாதான் மாறும். ஒரு மாசத்துக்கு நான் எத்தனை முறை கோவப்பட்டிருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கோவப்பட்டிருக்கிறேன், இந்த நோட்டு எழுதுறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா கண்டிப்பா மாறுறதுக்கெல்லாம் என்ன இல்லை. பிரம்மா பாபா டைரி எழுதியிருக்கிறாருன்னா அவர் நம்பர் 1 ஆகணும், அதனால என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி இருக்கிறார். நானும் நம்பர் 1 ஆகணும்னா டைரியில என்ன பண்ணணும்? எழுதணும். என்னுடைய எந்த கர்மேந்திரியம் என்னைக்கு ஏமாத்துச்சு எனக்கு புள்ளி விவரம் இருக்கணும். புள்ளி விவரம் கலெக்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கே நம்மை நாமே ஏமாத்திப்போம். நான் ஒழுங்குதான், நான் ஒழுங்குதான், அவங்கள விட பரவாயில்ல, இவங்கள விட பரவாயில்லை, அதை விட பரவாயில்லை, இதை விட பரவாயில்லை. சார்ட் எழுதாத வரைக்கும் தெரியாது. பாபா சொல்றாங்க, ஸ்ரீமத் தெய்வீக குணங்களை அளிக்கிறது, அசுர குணங்களை மாற்ற வேண்டும். ஒருவேளை அசுர குணம் இருந்து விட்டால் பதவி குறைந்து போய்விடும். ஜென்ம ஜென்மத்திற்கான பாவத்தினுடைய சுமை தலை மீது இருக்கும். வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் அவர்களுடைய பதவியும் லேசானதாகவோ, அதாவது சிறியதாகவோ பெரியதாகவோ கிடைக்கிறது. இதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ இது புருஷோத்தம சங்கமயுகம். தந்தை மூலமாக இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து புது உலகத்திற்கு எஜமானன் ஆகுகிறோம். நீங்க தெய்வீக குணம் தாரணை செய்றீங்கன்னாலே புது உலகத்துக்கு எஜமானன் ஆகிறீங்க. ஆகவே இது நிரூபணம் ஆகுகிறது, பழைய உலகம் அவசியம் அழிந்துதான் போக வேண்டும். நீங்க நல்லா யோகா பண்றீங்கன்னா உங்களுக்கு எதிரியே இல்லாம போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் விநாசம். உங்களுக்கு பகைவர்களே இல்லை, இருக்க மாட்டாங்க. உங்களை வெறுக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க, உங்களை ஒதுக்குறவங்களே இருக்க மாட்டாங்க, உங்களை நசுக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. நல்ல யோகா பண்ணா. பிரம்மா பாபாவை கொலை செய்ய வந்தவன் காலில் விடுறான். அங்க எதிரி இல்லை. ஆக்சுவலா பிரம்மா பாபா அவதூறா எழுதுறாங்க பத்திரிக்கையில. பிறகு அவங்களே மன்னிப்பு கேட்டுட்டு பிறகு நல்லபடியா என்ன பண்றாங்க? எழுதுறாங்க. இது பாபாவுடைய தெய்வீக குணம். என்னை பத்தி அவதூறா எழுதுனியா, பரவாயில்ல, ஸ்வீட்டு கொண்டு போய் கொடுங்க. இந்த வார்த்தை பாபாட்ட சொல்ல முடியுதில்ல. அது அவருடைய அந்த தெய்வீக குணம் எப்படி வந்துச்சு? நீண்ட கால பயிற்சி. அவர் கண்டிப்பா சார்ட் ஸ்ரீமத் படி நடக்கிறார். அதனால என்ன கிடைக்குது? தெய்வீக குணம். அவருக்கு கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஒரு நாளும் அவர் கவலைப்பட்டதும் இல்லை, துக்கப்பட்டதும் இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? தெய்வீக குணம். தெய்வீக குணம்னு சிரிச்சுட்டு இருக்கிறதுலாம் இல்லை. உங்களால கவலைப்படாம இருக்க முடியுதா? டென்ஷன் ஆகாம இருக்க முடியுதா? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? தெய்வீக குணம் இருக்கு. பயப்படாம இருக்க முடியுதா? துக்கப்படாம இருக்க முடியுதா? துக்கம் கொடுக்காம இருக்க முடியுதா? நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். ஒருத்தவங்க துக்கம் கொடுக்கறாங்கனாலே என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள நிறைய துக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அது புரிஞ்சிட்டோம்னா அவங்க கொடுக்கிற துக்கத்தால நாம என்ன அடைய மாட்டோம்? துக்கம் அடைய மாட்டோம். பாபா சொல்றார், ஐயோ என்னை இப்படிலாம் படுத்துறாங்களே, அப்படிலாம் இல்லை. அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வேதனை கொடுக்க முடியும். பாபா சொல்றாரு,
இது அடிப்படையான விஷயம். நிரூபணமாகுது. எது நிரூபணமாகுது? உங்கள்கிட்ட தெய்வீக குணம் இருக்குதுனாலே பழைய உலகம் அழிந்தே போகும் அப்படின்றார். அழித்தல்னா என்னது? உங்கள்கிட்ட தெய்வீக குணம் இருக்குது, அதனால உங்களுக்கு இனி துக்கம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் யாருமே இந்த உலகத்துல, எதுவுமே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. உங்களை பொறுத்தளவுல நரகம் என்னவாயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. எப்ப முடிஞ்சு போகுது? நீங்க யார்ட்டையும் சண்டை போட்டு அழிக்கல, எல்லாருக்கும் அன்பு கொடுத்தே அவங்களுடைய கெட்ட குணத்தை என்ன பண்ணிடுறீங்க? ஆன்மீக அன்பு. பாபா சொல்றார், அழித்தல்னா என்னது? ஸ்தாபனை தான் அழித்தல். ஸ்தாபனைனா என்னது? தெய்வீக குணவானாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஸ்தாபனை. அதுக்கு சார்ட் வேணும். பாபா சொல்றாங்க, சித்து கோத்தாகே புராணி துனியா ஜரூர் கலாஸ் ஹோனேகி. உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குதுனாலே ப்ரூஃப் தான். என்ன ப்ரூஃப்? கண்டிப்பா பழைய உலகம் அழிஞ்சே தீரணும். புது உலகத்தினுடைய ஸ்தாபனை பிரம்மா குமார குமாரிகள் மூலமாகத்தான் நிகழும். இதுவும் கூட பக்கா நிச்சயம் இருக்கிறது. ஆகவே சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். ஏதாவது கோயின கோயிக்கா கல்யாண் கர்ணேக்கி மெகனத்து கர்த்தே ரகத்தேகே. பிரம்மா குமார்னா யாரு? பிரம்மா குமாரினா யாரு? பாபா சொல்றார், அவங்க யாருக்காவது நன்மையை செய்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்னது? அவங்களால நன்மை செய்யாம இருக்க முடியும். என்ன? பாபா யாரு? சிவன். சிவன்னா என்ன அர்த்தம்? சிவன்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்பவர். அப்போ அப்பேற்பட்ட அப்பாவுக்கு குழந்தைன்னா அவங்க உட்காந்தா, எந்திரிச்சா, நடந்தா, பார்த்தா, பேசினா அங்க யாருக்கோ என்ன நடந்துட்டு இருக்கும்? நன்மை நடந்துட்டே இருக்கும். நீங்க எங்கன்னாலும் போகலாம். நீங்க முடிவெட்ட போனா கூட அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்துடலாம். அந்த 2 நிமிஷத்துல, அந்த 10 நிமிஷத்துல ஒரு வார்த்தை, சென்டருக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். உங்களால சொல்லாம இருக்க முடியாது. பாபா சொல்றார், பிரம்மா குமாரினா அவங்களுக்கு நல்லது செய்யாம இருக்க முடியாதுன்றார். ஏன்னா அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல, நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன், அப்ப நான் மற்றவங்களையும். பாபா சொல்றார், நீங்க அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு அனுபவம் கொடுப்பீங்க. நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நமது சகோதர சகோதரி எவ்வளவு சேவா செய்யறாங்க. எல்லோருக்கும் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டே இருக்கிறோம். பாபா வந்திருக்கிறார். ஜரூர் பகலே தோடம் கோகி மிலேகா. அவசியம் முதல்ல கொஞ்சம் பேருக்குத்தான் கிடைப்பார். பிறகு விருத்தி ஆகிட்டே போகும். ஒரு பிரம்மா மூலமா எத்தனை பிரம்மா குமாரர்கள் உருவாகிடுறாங்க. பிராமண குலம் என்பது வேண்டும் இல்லையா? நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் அனைவரும் பிரம்மா குமார குமாரிகள், சிவபாபாவினுடைய குழந்தைகள். எல்லோரும் நமக்குள் சகோதர சகோதரர்கள். உண்மையில் நாம் சகோதர சகோதரர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் உடையவர் ஆன பிறகு பாயி பகன், சகோதரன் சகோதரி ஆகிவிடுகிறோம். பிறகு தேவதா குலத்துக்கு போவீங்க. அப்போ சம்பந்தங்களினுடைய விருத்தி என்பது ஏற்படும். இந்த நேரம் பிரம்மாவினுடைய குழந்தையாக, அதாவது நமக்குள்ள சகோதரன் சகோதரியா இருக்கிறோம். ஒரே ஒரு குலத்தை உடையவர்கள் ஆகிவிட்டோம். இதை வம்சாவளி என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதாவது நமக்கு அப்புறம் இன்னொன்னு அப்படி சொல்ல முடியாது. இந்த நேரம் பிரம்மாவினுடைய குழந்தையாக இருக்கிறோம். राजाई न कौरवों की न पांडवों की डिनासिटी तप होते हैं जब राजा रानी नंबरवार गति पर बैठते हैं ना. ராஜ்யம் என்பது கௌரவர்களுக்கோ பாண்டவர்களுக்கோ இல்லை. பாண்டவர்கள் ஜெயிச்சாங்கன்னு காண்பிக்கிறாங்க. ஜெயிச்சு கடைசியில மலை மேல ஏறி மறைஞ்சு போனதாகத்தான் கதை சொல்லப்படுது. கௌரவர்களுக்கும் ராஜ்யம் இல்லை, பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் இல்லை. எப்ப குலம் உருவாகுதோ அப்பந்தான் ராஜா ராணி நம்பர்வார் சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். இப்பொழுதோ பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கின்றது. ஆரம்பத்திலே இருந்து பவித்திரமான குலம் ஏற்பட்டது. பிறகு அபவித்திரமான குலம் இடையில் உருவானது. சத்தியுகம் திரேதாயத்துல குலம் எப்படி இருந்துச்சு? தூய்மையா இருந்துச்சு. பிறகு துவாபரகம் கலியுகத்துல தூய்மை இழந்து போச்சு. பவித்திரமான குலம் என்பது தேவதைகளினுடையது. குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. 5000 வருடத்திற்கு முன்பே சொர்க்கம் இருந்தது. தூய்மையான குலம் வம்சாவளியினர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கான சித்திரம், உருவச் சிலைகள், ஆலயங்களும் கூட எவ்வளவு அழகா பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. और कोई के मंदिर नहीं है, इन देवी देवताओं के ही बहुत मंदिर है.
வேற யாருக்கும் கோவில்கள் இல்லை. இந்த தேவி தேவதைகளுக்குத்தான் ஆலயங்கள் இருக்கிறது. குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எல்லாருடைய சரீரத்தின் பெயரும் மாறுகிறது. இவரினுடைய சிவன் இந்த பெயர்தான் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கிறது. நமக்கு சரீரம் மாறும்போது பெயர் மாறிடுது. ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சிவன் என்ற பெயர் தொடர்ந்து வருது. சிவ பகவானினுடைய மகா வாக்கியம், எந்த தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது. தந்தையை தவிர்த்து பாப் பிகர் அவர் கோயி பாப்புக்கா பரிச்சய தேனே சக்கே, தந்தையை தவிர்த்து வேற யாரும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர்கள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் தந்தையை அறிந்திருக்கவே இல்லை. யகாம்பி பகுத்கே जिनकी बुद्धि में नहीं आता है बाप को कैसे याद करे. இங்கே கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, பாபாவை எப்படி நினைக்கணுங்கிறதே தெரியல. மூஞ்சுத்தேகே குழப்பம் அடைகிறார்கள். இத்தனி சோட்டி பிந்தி உனக்கோ கைசே யாத கரை. பரமாத்மான்னு சொல்றோம், சிவன்னு சொல்றோம், அப்புறம் அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்றோம். எப்படி இருக்கிறாரு? சின்ன புள்ளியா இருக்கிறார். அப்போ இவ்வளோ சின்ன புள்ளியை எப்படி நினைக்கிறதுன்னு என்ன பண்றாங்க? குழப்பம் அடைகிறாங்க. ஏன் அந்த குழப்பம் வருது அவங்களுக்கு? நமக்கு குழப்பம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லிங்கத்தை பார்த்துட்டு, தஞ்சாவூர்ல எல்லாம் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான லிங்கம், அவ்வளோ அழகழகான விக்கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு புள்ளியை நினைக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குழம்பி இருக்கலாம். எப்ப குழப்பம் தீர்ந்து போச்சு? இப்ப புள்ளியை நினைக்க முடியுதா? புள்ளியை நினைக்கிறோமா? எப்பொழுதிலிருந்து புள்ளியை நினைக்க ஆரம்பிச்சோம்? சிம்பிளான விஷயம். நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை. எப்போ நாம புள்ளிங்கிறத அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்புறம் நமக்கு எது ஈஸியாயிடுச்சு? புள்ளியை நினைக்கிறது ஈஸியாச்சு. தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் நான் இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு அம்மா, இன்னாருக்கு அண்ணன், இன்னாருக்கு தம்பி, இந்த தொழில் பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன், அவங்கெல்லாம் சத்தியமா யாரை நினைக்கவே முடியாது. பாபாவை நினைக்க முடியாது. எல்லாத்தையும் மறந்துடும். இது எதுவுமே நான் இல்லை, இது எதுவுமே நான் இல்லை, நான் ஆத்மா ஜோதி. புள்ளிக்கு புள்ளியை நினைக்கிறது ஈஸி. நிறைய பேருக்கு, இங்கே இருக்கிறவங்கள கூட நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இத்தனை சிறிய புள்ளியை எப்படி நினைப்பது என்று. சரீரமும் பெரியதாக இருக்கிறது, அதைத்தான் நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவும் பாடப்பட்டு இருக்கிறது. இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் போல் ஆத்மா ஜொலிக்கிறது என்று. ஆத்மாவிற்கு சாலிகிராமம் என்று சொல்லப்படுகிறது. சிவலிங்கத்துக்கு பெரிய உருவம் உருவாக்கி பூஜை செய்கிறார்கள். எப்படி ஆத்மாவை பார்க்க முடியாதோ சிவபாபாவையும் யாரால் பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் புள்ளியை வைத்து எப்படி பூஜை செய்வது? ஆகவே முதலில் சிவபாபாவிற்கு பாபசுரங்க மாசற்ற பூஜை என்பது முதலில் ஆரம்பமானது. கலப்படம் இல்லாத பூஜை. ஃபர்ஸ்ட் துவாபரத்துல சிவனை மட்டும்தான் பூஜை செய்தோம். அதுவும் பெரிய லிங்க ரூபத்தை உருவாக்கி பூஜை செய்தோம். அதுக்கு பேர் என்ன? மாசில்லாத, கலப்படம் இல்லாத அவ்விபச்சார பூஜை என்பது முதல்ல ஏற்பட்டுச்சு. அப்புறம் பக்தி என்னவாச்சு? விஸ்தாரமாகும் போது கலப்படமான, மாசுடைய, விபச்சார, அதாவது பல பேரை நினைக்கக்கூடிய பக்தி என்பது ஆரம்பமாச்சு. முதல்ல மாசற்ற பக்தி இருந்தது, பூஜை இருந்தது. பூஜை என்பது அவசியம் பெரிய பொருளுக்குத்தான் செய்ய வேண்டும். சாலி கிராமத்தை கூட பெரிய பெரிய முட்டை வடிவத்தில் உருவாக்குகிறார்கள். ஒரு பக்கம் கட்டை விரல் போல என்று கூறுகிறார்கள், பிறகு நட்சத்திரம் போல என்றும் கூறுகிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நிலைக்க தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்றார், இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாங்க உருப்படியா அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயத்தில் நிலைக்க வேண்டும். அரை கல்பமாக பெரிய பொருட்களுக்கு பூஜை செய்தீர்கள். எதனால அரை கல்பமா பெரிய பொருளுக்கு பூஜை செய்தோம்? தன்னை தேகம்னு நினைச்சதுனால, தன்னை உடம்புன்னு நினைச்சதுனால நம்ம பூஜை செய்யறதும் பெரிய பெரிய உருவமாக இருந்தது. அரை கல்பமும் நம்ம அப்படித்தான் செஞ்சோம். இப்ப தெரிஞ்சிட்டோம், நான் இந்த தேகமே இல்லை, நான் இப்ப எப்படித்தான் இருக்கிறேன்?
புள்ளியாத்தான் இருக்கிறேன். எப்போ நான் புள்ளின்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நினைவு செய்வது, பூஜை முதல்ல பாபா சொல்றார், நான் புள்ளியா இருக்கிறேன், நீங்க எனக்கு எப்படி மாலையை போடுவீங்க, எனக்கு எங்க பொட்ட வைப்பீங்க, எனக்கு என்ன ஆரத்தி காண்பிப்பீங்க, எனக்கு என்ன நைவேத்தியம் குடிப்பீங்க. புள்ளின்னு சொன்ன பிறகு எல்லா சடங்கு சம்பிரதாயத்தில இருந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஆட்டோமேட்டிக்காவே விடுபட. அந்த புள்ளியும் என்ன சொல்லுது, எனக்கு பாலை கொண்டா பழத்தை கொண்டா இல்லை, என்னை நினைச்சா மட்டும் போதும், உங்களுடைய பாவ கர்மம் எல்லாமே அழிச்சிடும். அப்ப தானாவே இதை விடுங்க அதை விடுங்கன்னு யார்கிட்டையுமே நாமளும் சொல்ல வேண்டாம், பாபாவும் சொல்ல போறதில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் திருப்பி திருப்பி பாபா சொல்லிட்டே இருக்கிறார். என்ன சொல்லிட்டே இருக்கிறார்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, குட்டிக்கிட்டே இருக்கிறார். நீ இந்த சரீரம் இல்லை, நீ ஆத்மா, நீ இந்த சரீரம் இல்லை, நீ ஆத்மா. இஸ்மேஹி மெகனத்துகே, இந்த புள்ளின்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இங்க என்ன இருக்குது, உழைப்பு இருக்கிறது. அது இல்லாத வரைக்கும் எல்லா சம்பிரதாயங்களையும் செய்வோம், எல்லா சடங்குகளையும் செய்வோம், அதுல திருப்தியும் அடைய மாட்டோம். பாபா சொல்றாங்க அதுல பலனும் கூட பெருசா இருக்காது, இருக்கும், பாவனைக்கேற்ற பலன் இருக்கும். ஆனா பலன் எப்போ ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்காத வரைக்கும் பாவ கர்மம் அழியாது, அது வரைக்கும் சிரமம் தான். அப் ஃபிர் பிந்தி சமஜ்னா இஸ்மே மெகனத்து பி கே தேக் பி நகி சக்தே. புள்ளின்னு புரிஞ்சுக்கிறது உழைப்பாகவும் இருக்கிறது. சரி, அந்த புள்ளியவாது கண்ணுல காமிச்சாரா பாபா? அதுவும் இல்லை. கண்ணிலேயே பார்க்க முடியாத ஒரு புள்ளியே நான் தான் அதுன்னு புரிஞ்சுக்கிறது உழைப்புக்கான விஷயம். பிறகு இதை புத்தியால் உணர வேண்டும். நான் புள்ளிங்கிறது கண்ணால பார்க்கிற விஷயம் இல்லை, இதை நாம புத்தியால என்ன பண்ணணும், உணர வேண்டும் அப்படின்றார். சரீரத்தில் ஆத்மா பிரவேசம் செய்கிறது, பிறகு விலகி விடுகிறது, யாரும் பார்க்க முடியாது. பெரிய பொருள்தான் பார்க்க தென்படும். தந்தையும் அப்படி புள்ளியாக இருக்கின்றார், ஆனால் அவர் ஞான கடலாக இருக்கின்றார். வேறு யாரையும் ஞான கடல் என்று கூற மாட்டோம். சாஸ்திரங்களோ பக்தி மார்க்கத்துக்கு உரியவை. இத்தனை வேத சாஸ்திரங்கள் எல்லாம் யார் உருவாக்கியது கேட்டா என்ன சொல்வாங்க, வியாசர் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவனுடைய ஆத்மா எந்த சாஸ்திரத்தையும் உருவாக்கல. பிறகு அதெல்லாம் மனிதர்கள் தான் உட்கார்ந்து எழுதுறாங்க. ஞானம் என்பது அதிலும் கிடையாது. ஞான கடல் என்பவர் ஒரே ஒரு தந்தை தான். சாஸ்திரங்களில் ஞானம் மற்றும் சத்கதிக்கான விஷயங்கள் கிடையாது. சாஸ்திரங்கள்ல ஞானமோ அல்லது சத்கதியோ கிடையாது. ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் அவரவர் தர்ம ஸ்தாபகர்களை நினைவு செய்கிறார்கள். ஒவ்வொரு தர்மம்னா ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவங்க மதத்தை ஸ்தாபிச்ச, அது புத்தரோ அது இயேசுவோ மகாவீரரோ நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க புத்தரை நினைச்சாலும் சரி, மகாவீரர் நினைச்சாலும் சரி, இயேசுவை நினைச்சாலும் சரி, தேகதாரிக்கோ யாது கர்த்தேகே, நீங்க யாரைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தேகதாரி. புத்தரா இருந்துட்டு போட்டுமே, அவர் பெரிய மகான் தான், தூய்மையானவர் தான், அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவர் தான், ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சாரு. சரி, அப்புறம் அவரை நினைச்சாப்புல ஒன்றும் ஆயிட போறதில்லை. அவரும் யாரு தான்? தேகதாரி தான். ஒரு தேகதாரியை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பாவ கர்மம் என்ன பண்ண முடியாது. சிம்பிளா சொல்றோம், புதுசா கோர்ஸுக்கு வர்றவங்களுக்கு சொல்றோம், ஒரு தாள் சாதாரணமா சூரிய வெளிச்சத்துல எரியாது. அதை லென்ஸ் வச்சு அந்த ஒளியை ஒன்று குவிச்சு ஒரு புள்ளியில கொண்டு வந்தாதான் என்ன பண்ண முடியும், எரிக்க முடியும். பாபாவும் சொல்றார், நீங்க புள்ளின்னு உணர்ந்து புள்ளிகளை பார்த்து புள்ளியை நினைக்காத வரைக்கும் உங்களுடைய பாவ கர்மம் என்ன பண்ணாது, பிரச்சனையெல்லாம் பிரச்சனையாவே இருக்கும். அது ஒரு விதமான பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். நம்ம சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்யறோம் இல்லையா, ஒரு சேஞ்ச் தேவைப்படுது, அவ்வளவுதான். நீங்க எத்தனை விரதம் கடைபிடிங்க, நான் சாப்பிடவே இல்லை 2 நாளா, இருந்துக்கோங்க, நான் இவ்வளவு தூரம் நடந்து போனேன், ரைட்டு நடந்து போங்க. பாவம் அழியணும்னா உடம்ப மறக்கணும், நான் ஆத்மா புள்ளின்னு நினைக்கணும். எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுட்டு ஒரு பாவம் நினைக்கும். அவங்க அப்படி பண்ணாங்களே, இவங்க எப்படி பண்ணாங்களே, இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும்? தேகம் இருக்கிற வரைக்கும் தேகம் சார்ந்த சிந்தனைகளும் இருந்துட்டே இருக்கும். புள்ளின்னா டக்குன்னு எல்லாம் மறந்துடும், எல்லாம் டிராமா. நீங்க என்னைக்கு உங்களை புள்ளின்னு பாக்குறீங்களோ அன்னைக்கு இங்க எல்லாமே என்னவாயிடும், டிராமா. எல்லாமே டிராமானா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா புத்தி யார்கிட்ட போயிடும்? யோகாலாம் சொல்லி கொடுக்குற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்களா புரிஞ்சுக்கணும். நான் புள்ளி தான் அப்படின்னா இங்க எல்லாமே புள்ளி தான், இங்க எல்லாமே புள்ளினா இங்க எல்லாமே டிராமா தான். அப்புறம் இங்க இருக்கிற எதையுமே நான் நினைச்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியம், அல்லது கவலைப்பட்டு இருக்கணும், வருத்தப்பட்டு இருக்கணும், கோவப்பட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா புள்ளிக்கு யார் தான் துணை? புள்ளிக்கு புள்ளி தான் துணை இல்லையா?
புள்ளிக்கு புள்ளி தானே துணையா இருக்க முடியும். நான் புள்ளி, அப்புறம் எனக்கு துணை யாரு? ஒரு பாபா. நான் அவரை தான் நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய புள்ளி நினைச்சிட்டாலே துக்கம் போயிடுச்சு, புள்ளி நினைச்சிட்டாலே நோய் போயிடுச்சு, புள்ளி நினைச்சிட்டாலே கவலை போயிடுச்சு, புள்ளி நினைச்சிட்டா வறுமை கூட போயிடும். தேக உணர்வு தான் நம்முடைய பாவ கர்மத்தை இழுத்து இழுத்து கொண்டு வந்து அனுபவிக்க வைக்குது. உடம்பு சரியில்லையா, பணத்தட்டுப்பாடா, மனிதர்களோட பிரச்சனையா, எல்லாத்துக்கும் காரணம் என்னது? தேகதாரியை நினைப்பது. சிம்பிள். எல்லா நோய்க்கும் காரணம் என்னதுதான்? தேகதாரியை நினைக்கிறது. புள்ளி நினைச்சு பாருங்க, எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம். வந்தாலும் வரட்டும், அது நம்மளை ஒரு தொந்தரவும் செய்யாது. அது ஒரு ஓரத்துல இருக்கும். தலைவலி இருக்கும், இருமல் இருந்துட்டு போட்டும். பாபா அப்படித்தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அவருக்கு இருமல் இருந்துச்சு, ஆனா அவர் டிஸ்டர்பே ஆகலை. அது ஒரு பக்கம். அந்த உடம்பு அது வேலையை அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் புள்ளி, நான் ஆத்மா தனியா இருக்கேன், சுதந்திரமா இருக்கேன். எனக்கு இருமலும் கிடையாது, தலைவலியும் கிடையாது. நான் ஆத்மா சக்திசாலி. அந்த செகண்ட் புள்ளின்னு நினைச்ச செகண்ட் எது முடிஞ்சு போச்சு? நோய் முடிஞ்சு போச்சு, பகை முடிஞ்சு போச்சு. பகை இருக்குது, நோய் இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னது? தேகதாரியாக இருப்பது, தேகத்தை நினைப்பது, துக்கத்தை அனுபவிப்பது. பாபா சொல்றாங்க, அவங்க யாரை நினைச்சாலும் சரி தேகதாரியத்தான் நினைக்கிறாங்க. அது புத்தரா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், அவங்க யாரு? தேகதாரி. புத்தரை நினைக்கிறவங்க, இயேசுவை நினைக்கிறவங்க பிறகு அண்ணன் தம்பி மாமா மச்சானையும் நினைக்கத்தான் செய்வாங்க. அப்புறம் துக்கம் சண்டை பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க புள்ளியவே நினைச்சிட்டீங்கன்னா இங்கேயும் புள்ளியத்தான் பார்ப்பீங்க. அப்புறம் இங்க உங்களுக்கு யாரும் உங்களை தொந்தரவு பண்ணவே, கஷ்டம் கொடுக்கவே முடியாது. புள்ளியே பார்க்கிற ஆத்மா கண்டிப்பா இங்க துக்கத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்துல நீங்க யாரை நினைச்சாலும் அவங்க தேகதாரி தான். கிறிஸ்துவுக்கு கூட மனித சரீரம் இருக்கிறது, எல்லோருக்கும் மனித சரீரம் இருக்கிறது. சிவபாபா ஒருத்தருக்குத்தான் மனித சரீரம் கிடையாது. அவரை நினைக்கிறதுனாலே மட்டும்தான் நீங்க ஆத்ம உணர்வுக்கு என்ன பண்ண முடியும்? வர முடியும். அதன் மூலமாகத்தான் பாவ கர்மம் அழியும். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள். குறைஞ்சபட்சம் நீங்க புள்ளின்னு பார்க்க முடியாட்டாலும் முதல் ஸ்டெப் என்னது? எல்லாரும் என் சகோதரனாவது பாருங்க. சகோதர ஆத்மா, இவங்களும் பாபா குழந்தை தான், சிவனுடைய குழந்தை தான். பாபா சொல்றார், நீங்க ஆத்மாக்கள் சகோதரர்கள். சகோதரர்கள் இடத்தில் ஞானம் ஏற்பட முடியாது. பிரதஸ்மே ज्ञान हो न सके जो किसको ज्ञान देकर और सद्गति करे. எந்த சகோதரன், பொதுவா உலகத்துல சொத்து யார்கிட்ட இருந்தா கிடைக்கும்? அப்பாட்ட இருந்தா கிடைக்கும். சகோதரன் இருந்து என்ன கிடைக்காது? சொத்து கிடைக்காது. பாபா சொல்றாங்க, நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறீங்க, எந்த மனிதனும் நமக்கு சத்கதி தர முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஞானமும் கிடையாது. சகோதரரிடம் ஞானமும் இல்லை, சத்கதியும் அவர்களிடம் கிடைக்காது. சத்கதி தருபவர் ஒரே ஒரு தந்தை. இந்த நேரத்தில் சகோதரர்களும் இருக்கிறார்கள், தந்தையும் இருக்கின்றார். தந்தை முழு உலகத்திற்கும் ஆத்மாக்களுக்கும் சத்கதி அளிக்கின்றார். உலகத்தின் சத்கதி தரும் வள்ளல் ஒரே ஒருவர். ஸ்ரீ ஸ்ரீ 108 சத்குரு என்று சொன்னாலும் சரி, உலகத்தின் குரு என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். இப்பொழுது இருப்பதோ அசுர ராஜ்யம். சங்கம் யுகத்தில் தான் தந்தை இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, முற்றிலும் இப்பொழுது புது உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது, பழைய உலகம் விநாசமாகுகிறது. இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. பதீத்த பாவனன் ஒரே ஒரு நிராகாரமான தந்தை. எந்த தேகதாரி மனிதனும் பதீத்த பாவனன் ஆக முடியாது. அதான் நம்முடைய பாவ கர்மத்தை அழிக்க அல்லது விகாரத்தை அழிக்க முடியாது. பரமபிதா பரமாத்மா தான் பதீத்த பாவனன். பதீத்த பாவனன் சீதாராம் என்று கூறினாலும் கூட, அகர் பதீத் பாவன் சீதாராம் பி ககே தோ பி பாப்னே சம்ஜாயாகே, அதுக்கும் பாபா புரிய வைக்கிறார். பக்திக்கான பலனை பகவானே கொடுக்க வருகின்றார். நீங்க யாரை நினைச்சு வழிபட்டாலும் சரி, பலன் யார் தான் கொடுக்கணும்? பாபா தான் கொடுக்கணும். நீங்க உண்மையிலேயே சீதாராமனை வழிபட்டாலும் பலன் கொடுக்க. ஏன்னா சீதாராமன் அடுத்தடுத்த பிறவிக்கு வந்தாச்சு. அவங்க சாதாரண நிலையில இப்ப புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க சீதாராமரை வழிபட்டாலும் பிராப்தி கொடுக்க வேண்டியது யார் தான்? ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். அந்த பக்திக்கான பாவனைக்கான பலனை ஒரு தந்தை தான் தருகின்றார். யாரையோ வழிபட்டு பரமாத்மாட்ட பிராப்தி அடையிறதுக்கு டைரக்டா யாரையும் நினைக்கலாம், பரமாத்மாவே நினைக்கலாம் இல்லையா? நீங்க யாரை நினைச்சாலும் நான் தான் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? பையன் கடனை வாங்கிட்டு காணாம போயிட்டான்னா அந்த பணத்தை யார் தான் கட்ட வேண்டியிருக்குது? அம்மா அப்பா தான் கட்ட வேண்டியிருக்குது.
பாபா சொல்றார், நீங்க யாரை நினைச்சாலும் நான் தான் வந்து கொடுக்க வேண்டியிருக்குது. தந்தை புரிய வைக்கின்றார், பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வருகின்றார். எல்லோருமே இங்கே சீதைகள், நாயகிகள். நாயகன் ஒரே ஒரு தந்தை, அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நாடகத்தின் அனுசாரம் நீங்கள் தான் 5000 வருஷத்திற்கு பிறகு இந்த விஷயத்தை கேட்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு எண்ணற்ற பேர் படிக்கின்றார்கள், இங்கேயும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த டிராமா இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் யார் படிக்கின்றார்கள் அது மீண்டும் அப்படியே 5000 வருடத்திற்கு பிறகு நிகழும். இங்க யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் படிக்க முடியும். யார் என்ன செய்யறாங்களோ அதைத்தான் அவங்க திரும்பவும் செய்வாங்க. இது அனாதி டிராமா ஆக்கப்பட்டிருக்கிறது. என்ன பார்த்தாலும் சரி, நொடிக்கு நொடி அப்படியே திரும்ப நிகழும். பாபா சொல்ல இந்த டிராமா சுழன்று கொண்டு இருக்கின்றது. புது புது விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, இது 5000 வருஷத்திற்கான டிராமா. இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. டீட்டெயிலில் இதில் நிறைய விஷயம் இருக்கிறது. முக்கியமான விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா சர்வவியாபின்னு உலகத்துல சொல்றாங்க. பாபா சொல்றார், நான் சர்வவியாபி இல்லை. தந்தை வந்து தன்னை பற்றியும் படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தின் அறிமுகம் பற்றியும் புரிய வைக்கின்றார். நீங்க இப்ப புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா கல்ப வர்றாங்க நமக்கு ஆசி கொடுக்கறதுக்காக. பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய விளக்கங்கள் தேவைப்படுது, சொல்லி புரிய வைக்கணும். விராட ரூபத்திற்கான அர்த்தமும் இருக்கும் இல்லையா? தந்தையை தவிர்த்து இதை ஒரு பொழுதும் யாரும் புரிய வைக்க முடியாது. சித்திரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு பாபா ஏகி கீவி சம்ஜானி, ஒரு சித்திரத்திற்கான விளக்கம் கூட உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ தந்தை, அவருக்கும் சித்திரம் காண்பிக்கப்படுகிறது. ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை. சரி, நல்லது. சூட்சுமோதனம். फिर सूक्ष्मोदन के उनको छोड़ दो, उनकी दरकार ही नहीं. சிவபாபாவுக்கு உருவம் காண்பிச்சிருக்கிறோம், பக்தியில கூட லிங்கமா காமிச்சிருக்கிறோம், ஜோதியா காமிச்சிருக்கிறோம். அதையும் யாரும் சரியா புரிஞ்சுக்கல. சரி, அடுத்தது சூட்சுமோதனம் வாங்க. சூட்சுமோதனத்துல யார் இருக்கிறா, என்ன நடக்குது? சூட்சுமோதனத்துல யார் இருக்கிறா, என்ன நடக்குது? பாபா சொல்றார், சோடுதோ சூட்சுமோதன் உன்கோ சோடுதோ, சூட்சுமோதனத்தை விட்டுடுங்கன்ற. உன்கி தர்காரி நகி. இப்ப அதை பற்றிய அவசியமே இல்லை அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்தினுடைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுல இப்ப தேவையில்லை. ஹிஸ்தி ஜாக்கிரபி இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, புது ஆத்மாக்கள்கிட்ட போயிட்டு எதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. நாம யோகா பண்ணும்போது சூட்சுமோதனம் போகணும், பிரம்மா பாபா சந்திக்கணும், பாபாட்ட வந்து திருஷ்டி வாங்கணும், சக்தி வாங்கணும், பாபாட்ட வந்து நமக்கு இஷாரா சமிக்கை கிடைக்கும். ஆனா புது ஆத்மாக்களுக்கு அதை பத்திலாம் என்ன பண்ண முடியாது, புரிய. அவங்க டவுட்டு கேட்டா கூட அதுல விளக்கம் சொல்லி அவங்களை மேலும் என்ன பண்ண வேண்டாம், குழப்ப வேண்டாம். இப்போதைக்கு நீங்க சிவனை நினைங்க, அவர் பரந்தாமத்துல இருக்கிறார், அவ்வளவுதான். மற்ற விஷயங்களை நீங்க என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். ஏன்னா அதுல குழப்பம் தான் ஏற்படும். இங்க இருக்கிற ஹிஸ்தி ஜாக்கிரபியை புரிய வைங்க. சாட்சாத்காரத்துக்கான விஷயம்தான் சூட்சுமோதனம். எப்படி இங்கே தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார், அதே போலவே சூட்சுமோதனத்தில் கர்மாதீத சரீரத்தில் அமர்ந்து நாம் இந்த ஞானத்தை பாபா சொல்றாங்க. இப்போ பாபா புரிய வைக்கிறார். சிவபாபா பிரம்மா சரீரத்துல, சூட்சுமோதனத்துல பிரம்மாவினுடைய சரீரமே கர்மாதீத ரூபத்துல இருக்கிறது. அதாவது பிரம்மா பாபாவே எப்படி இருக்கிறார், கர்மாதீத ரூபத்துல இருக்கிறார். அப்போ அவர் சரீரத்துல அமர்ந்தும் சிவபாபா நமக்கு சொல்றார், புரிய வைக்கிறார். நமக்கு அதற்கான படிப்பினையும் தேவைப்படுது. பாபா சொல்றாங்க, மற்றபடி அங்கே கிஸ்தி ஜாக்கிரபி கிடையாது. சூட்சுமோதனத்துல வரலாறு புவியியல் கிடையாது. அதாவது வரலாறு புவியல்னா சுழற்சி கிடையாது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லாம் இங்கேதான். சொர்க்கம் நரகம் எல்லாம் இங்கேதான். சூட்சுமோதனம்ங்கிறது வெறும் காட்சிக்கான விஷயம். சூட்சுமோதனம்ங்கிறது என்னது, வெறும் காட்சிக்கான விஷயம். சிவபாபா நமக்கு பிரம்மா மூலமா ஞானம் புரிய வைக்கிறார். குழந்தைங்களுடைய புத்தியில இது புரிந்து இருக்கிறது. சத்தியுகத்துல தேவி தேவதை இருந்தாங்க, 5000 வருஷம் ஆச்சு அவங்க வந்து. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகியிருக்கிறது என்பதை வேறு யாரும் தெரிந்திருக்கல. மற்ற தர்மத்தை சேர்ந்த ஸ்தாபனையாளர்கள்
யாரோ பாபா சொல்றாங்க அவங்களை பற்றி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது, லட்சக்கணக்கான வருஷங்களுக்கான விஷயம் எல்லாம் இருக்கவே முடியாது, அது முற்றிலும் தவறு. ஆனால் மனிதர்களுடைய புத்தி கொஞ்சமும் வேலை செய்யாமல் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை புரிய வைக்கின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். முக்கியமான விஷயம் தந்தையின் நினைவு. இந்த நினைவுக்கான ஓட்டம் இப்பொழுது நடைபெறுகிறது. இது ரேஸ் அல்லவா? कोई अकेले अकेले दौड़ते हैं, कोई जोड़ी को इकट्ठा बांध फिर दौड़ते हैं, यहाँ जो जोड़ी है वह इकट्ठे दौड़ी लगने की प्रैक्टिस करते हैं. சில பேர் தனித்தனியா ஓடிட்டு இருக்கிறாங்க, சில பேர் ஜோடியா கட்டி கொண்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்க ஜோடியா இருக்கிறவங்க சேர்ந்து ஓடுவதில் பயிற்சி செய்கிறார்கள். ஜோடியா இருக்கிறவங்க சேர்ந்து ஓடுறதுக்கு பயிற்சி செய்யறாங்க. சோச்சுத்தேகே, அவங்க நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்களாமா? சத்தியமேபி ஐசை இக்கட்டே ஜோடி பஞ்சாயிங்க, சத்தியத்திலையும் இதே மாதிரி சேர்ந்து ஜோடியா ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல் நாம் ரூபத்தோ பதல் ஜாத்தாகே வகி ஷரீர் தோடேகி மில்தாகே. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை இதே ஆத்மா சத்தியத்துல கூடவே வர்றதா இருந்தாலும் இந்த சரீரம் இருக்காது, இந்த பெயர் இருக்காது, எல்லாமே மாறப்போகுது. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்றை எடுக்கும். தோற்றம் என்பது 5000 வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி தோற்றம் வரும். மற்றபடி தோற்றம் மாறிட்டே தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த ஆச்சரியம் இருக்கணும். இப்ப நாம என்ன தோற்றம் பார்க்கிறோம், என்ன செயல் பார்க்கிறோம், இது நொடிக்கு நொடி அப்படியே பதிந்து 5000 வருஷத்திற்கு பிறகு திரும்பவும் நிகழ வேண்டும். இது எத்தனை ஆச்சரியமிக்க டிராமா! இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம புருஷார்த்தம் செய்யறோம், நம்பர்வார் ஆகத்தான் செய்வோம். எல்லாருமே கிருஷ்ணன் ஆக மாட்டாங்க. தோற்றம் எல்லோருக்கும் வேறுபட்டதாக இருக்கும். எவ்வளவு ஒண்டர்ஃபுல் டிராமா! ஒன்று பாவசனம், ஒருவருடைய தோற்றம் போல் இன்னொருவருடையது இருக்கவே முடியாது. பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகணும். நம்ம ரொம்ப காலமாகவே வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு தமோ பிரதானம் ஆகிட்டோம். இப்போ பாபா சொல்றார், எல்லாத்திலிருந்து விடப்பட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. இப்போ துக்கத்திலிருந்து விடப்படணும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. உலகத்துல விஷம் கேட்கறாங்கன்னாலும் கூட நீங்க விஷத்தை கொடுக்காதீங்க. விஷம் கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? விகாரம் கேட்கறாங்க, ஆனாலும் நீங்க கொடுக்க வேண்டாம். நீங்க கொடுத்தா அது துக்கம் கொடுத்ததாக ஆகிவிடும். புரிஞ்சுக்க கூடியவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரியாதவங்களுக்கு மூட புத்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாபா சொல்றார், அவசியம் தூய்மை ஆக வேண்டும். அசுர நடத்தை தெய்வீக நடத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நாம யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, அதுதான் தேவதை. துக்கம் கொடுத்துட்டோம்னா அசுர புத்தி அசுர நடத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது அப்படின்னு. அதனால நல்லா சாப்பிடுங்க, குடிங்க, விகாரத்துல போங்க, ஒரு தப்பும் இல்லைன்னு இப்படிலாம் கத்துக் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்குது. அதை பின்பற்றுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. பாபா சொல்றாங்க, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. வெளியில வெஜிடேரியன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜரூர் அச்சாகே, நல்ல விஷயம்தான் வெஜிடேரியனா இருக்கிறது. பாபா சொல்றாங்க, இப்ப பார்த்தீங்கன்னா சீச்சி பொருளை சாப்பிட்றவங்களும் கூட நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. யார் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் உயர்ந்த உணவை தான் உண்பார்கள், சீச்சி உணவை சாப்பிடுவது கிடையாது. ஆனாலும் அது மைனாரிட்டி தான், கொஞ்சம் பேர் தான். நீங்க மைனாரிட்டியா இருக்கிறீங்க. இந்த நேரம் நீங்க எவ்வளவு கொஞ்சம் இருக்கிறீங்க, நாள் ஆக ஆக விருத்தி ஏற்படும். குழந்தைங்களுக்கு இந்த படிப்பினை கிடைக்குது. இந்த படிப்பினை தான் கிடைக்கிறது. எந்த படிப்பினை தான் கிடைக்கிறது? தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். சீச்சி பொருட்களை கையாலும் தீண்டிவிட வேண்டாம். பிறகு சாப்பிட வேண்டாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பாபா சொல்றார், ஐசி கோய்க்கே ஹாத்திக்கு பனாயி ஹுயி நஹி காணி சாகியே. மற்றவங்க கையில செஞ்ச பொருளையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம். மற்றவங்க கையால செஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? பாபா ஞானம் இல்லாதவங்க, விகாரிங்க, அவங்க செஞ்ச உணவையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம். பாபா ஞானம் இல்லாதவங்க, பாபா நினைவில்லாதவங்க சமைச்சதை சாப்பிட்டா நமக்கும் பாபா நினைவு இல்லாம போயிடும். ஒரு சமயம் மதுரைக்கு ஜானகிதாதி வந்திருந்தாங்க. முரளி கிளாஸ் முடிஞ்சது. கிச்சனுக்கு வந்தாங்க. கிச்சனுக்கு பார்த்தா அங்க ஒரு கூட்டம் சேவை பண்ணிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, உங்களுக்கு தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. யாராவது வாணி கேட்டீங்களான்னு கேட்டாங்க. வாணி கேட்கல. அப்ப நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. மதுரையில நடந்த விஷயம்.
நான் அப்புறம் என்ன பண்ண மாட்டேன். பாபாவை நினைக்காதவங்க கையில சாப்பிட்டா நமக்கும் என்ன பண்ண முடியாது, பாபாவை நினைக்க முடியாது. பாபா அதைத்தான் சொல்றாங்க, சீச்சி வஸ்து ஐசி கோய் கே ஹாத் பனாயி ஹுயி நஹி காணி சாயே. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बात के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்யறதுக்கு முக்கியமான சாரம், தன்னுடைய சார்ட்டை பார்க்க வேண்டும். 1, நான் ஸ்ரீமத்திற்கு புறம்பாக நடக்கவில்லையா. 2, பொய் பேசவில்லையா. 3, யாருக்கும் துக்கம் தரவில்லையா. தெய்வீக குணங்களை தாரணை செய்திருக்கிறேனா. தன்னுடைய சார்ட்டை பார்க்கணும். 1, நான் ஸ்ரீமத்துக்கு புறம்பா நடக்கலையா, பொய் பேசவில்லையா, யாருக்கும் சிரமம் கொடுக்கவில்லையா, தெய்வீக குணத்தை தாரணை செய்தேனா. இது சார்ட்ல பார்க்கணும். 2வது பாயிண்ட், படிப்போடு கூடவே தெய்வீக நடத்தையையும் தாரணை செய்ய வேண்டும். படிப்போடு கூடவே, கிளாஸ் கேட்கிறோம், வாணி கேட்கிறோம், கூடவே தெய்வீக குணங்களையும் நடத்தையையும் கடைபிடிக்க வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். எந்த சீச்சி பொருளையும் சாப்பிட்டு விட வேண்டாம். எந்த சீச்சி பொருளையும் சாப்பிட்டு விட வேண்டாம். இந்த ஹனுமான் நெஞ்ச பழக்கிற படம் பார்த்திருப்போம். நெஞ்ச பழந்து உள்ள யார் தெரிவாங்க, சீதாராமன் தெரிவாங்க. அந்த கதை எப்படின்னா, அனுமானுக்கு சீதை ஒரு முத்து மாலையை பரிசு கொடுக்கறாங்க. அனுமான் என்ன பண்றாருன்னா, முத்து மாலையை கடிச்சு கடிச்சு துப்பிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் கோபம். சீதை கொடுத்த பரிசை குரங்கு அவமதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளுக்கெல்லாம் கோபம். என்ன செய்யற குரங்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த முத்து மாலைக்குள்ள ராமர் இருக்கிறாரான்னு பார்த்தேன். ராமர் இல்லாத பொருளை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பதான் அந்த கேள்வி வருது, அப்ப எல்லா இடத்துலயும் ராமர் இருக்கிறாரா, இப்போ உனக்குள்ள ராமர் இருக்கிறாரா. காந்தின்னு சொல்லும் போது அவர் என்ன காமிச்சிட்டாரு, நெஞ்ச குழந்தை காமிச்சிட்டாரு. அது கதை, கற்பனை கதை. ஆனா உண்மை என்னன்னா, பாபா இல்லாத ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்வீகாரம் செய்ய கூடாது. யார் என்ன கொடுத்தாலும் சரி, அதுல பாபா இருக்காரான்னு பார்க்கணும். பாபா இருக்காரான்னு என்ன அர்த்தம், அது பாபா நினைவுல கொடுக்கப்பட்டதா, பாபா நினைவுல செய்யப்பட்டதா, இல்ல நான் தான் கொடுக்கறேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சு கொடுத்துட்டாங்களா. அப்படி ஒரு பொருள் நமக்கு தேவை இல்லை. பாபா சொல்றார், நீங்க சீச்சி பொருள் எதையும் சாப்பிட்டு விட வேண்டாம். முழு வைஷ்ணவராக வேண்டும். நினைவின் ஓட்டப்பந்தயத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். ரேஸ் செய்ய வேண்டும். வரதானம், தந்தையின் கட்டளைப்படி புத்தியை காலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய, தந்தையின் கட்டளைப்படி புத்தியை காலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய வீணானவை மற்றும் விகாரி கனவுகளில் இருந்தும் முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். தந்தையின் கட்டளைப்படி புத்தியை காலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய வீணானவை மற்றும் விகார கனவுகளிலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். தந்தையின் கட்டளை, தூங்கும் நேரம் சதா தன்னுடைய புத்தியை கிளியராக வைத்துக் கொள்ளுங்கள். தூங்கும்போது சதா தன்னுடைய புத்தியை கிளியரா வச்சுக்கோ. நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு தன் புத்தியை காலி செய்யுங்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு தன் புத்தியை காலி செய்யுங்கள். தந்தையிடம் கொடுத்துவிட்டு தந்தையுடன் தூங்கச் செல்லுங்கள். தந்தையிட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாமோ நடந்துச்சு, நைட் தூங்கும்போது அதை எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு பாபாவோட சேர்ந்து தூங்குங்க. தனியாக தூங்க செல்லாதீர்கள். தனியாக தூங்கினால் அல்லது வீண் விஷயங்களை வர்ணனை செய்து கொண்டே தூங்கினால் வீணான விகார கனவுகள் வரும். இதுவும் கூட சோம்பேறித்தனம் தான். எதுவும் கூட சோம்பேறித்தனம், எதுவும் கூட சோம்பேறித்தனம். பாபாட்ட விஷயங்களை ஒப்படைச்சிட்டு பாபா கூட தூங்காதது கூட என்னதுதான், சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனத்தை அல்லது அலட்சியத்தை விட்டுவிட்டு கட்டளைப்படி நடந்து செல்லுங்கள். வீணான விகார கனவுகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன்.
அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் தான் உண்மையான சேவை மூலம் அனைவரினுடைய ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைகிறார்கள். அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் தான் உண்மையான சேவை மூலம் அனைவரினுடைய ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைகின்றார்கள். ஓம் சாந்தி.